ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். நான் அம்மா ப்ளஸ் 2 பசங்க எல்லாருமே கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் போட்டோம். ஓகேன்னு கிளம்பியாச்சு. ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஆட்டோ பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஆட்டோ தான். அப்பா பார்த்தீங்கன்னா ஓனாக ஆட்டோ வச்சுருக்காங்க. அவங்க ஆட்டோவில் தான் போனோம். ஒரு வழியில் அப்படியே பெரியம்மாவையும் பிக்கப் பண்ணிக்கிட்டோம். பெரியம்மாவும் கூட கோயிலுக்கு வந்திருந்தாங்க. பாப்பா பார்த்தீங்கன்னா பெரியம்மா கிட்ட இருந்தான். லக்ஷித் வந்து அம்மா கிட்ட இருந்தான். எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே போயிருந்தோம். கோயிலையும் ரீச் பண்ணிட்டோம். கோயிலை ரீச் பண்ணனே சாமிக்கு தேவையான அர்ச்சனை செட்டெல்லாம் வாங்கியாச்சு. நாங்கள் இப்போ வந்திருக்க கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருக்க ஒரு சிவன் கோயில் தான் வந்திருக்கோம். கோயில் உள்ள போயிட்டு முதல்ல ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டு நாங்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு சைடில் திரும்பி பார்த்தா பிரசாத கியூ. சாமியை கும்பிட்டோமோ இல்லையோ முதல் வேலையாக போயிட்டு பிரசாத கியூவில் வந்து நின்றுட்டோம். பொறுமையாக லைனில் நின்று பிரசாதத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சைடில் ஒரு ஓரமாக உட்காந்து அந்த பிரசாதத்தையும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னோட பையனும் அந்த பிரசாதத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். தயிர் சாதமும் அப்புறம் ஒரு நெய் அரிசி சாதமும் தந்தாங்க. நாங்கள் பிரசாதத்தை சாப்பிட்ற அந்த கேப்பில் லக்ஷித் ரொம்பவே ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா சிவபெருமானை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு வந்துட்டோம். சுற்றிட்டு அங்கே இருக்கிற கொடி மரத்தை அந்த கீழே விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சரி ஓரமாக போயிட்டு உக்காரலாம் கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு எல்லாருமே உக்காந்தோம். உக்காந்து கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். அது ரொம்பவே இருட்டாயிடுச்சு, டைமும் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.